ஆஹா கல்யாணம் விமர்சனம். ஹாப்கே ஹேன்கோன், தில்வாலே துல்ஹானியா லே ஜாயங்கே போன்ற ஹிந்தி படங்கள்ல வரும் திருமண காட்சிகளை பார்க்குற போதெல்லாம் தமிழ்ல இந்த மாதிரி வண்ணமயமா திருமண காட்சிகள் வர்றதில்லையேன்ற கேள்வி எழுந்ததற்கு அந்த குறைய தீர்த்திருக்கு ஆஹா கல்யாணம். வண்ணங்களை வாரி இறைக்கும் காட்சிகள், சலிப்பு தட்டாத காதல், உருத்தாத இசை, இயல்பான ஹீரோ ஹீரோயின்கள்னு எல்லா வகையிலும் ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமா வந்திருக்கு ஆஹா கல்யாணம். ஹிந்தியில வெளியான தங்களோட பேன் பஜா பாரத் படத்தை காட்சிக்கு காட்சி அப்படியே தமிழ் படுத்திருக்காங்க யாஷ்ராஜ் பிலிம்ஸ் நிறுவனத்தினர். அவங்களுக்கு ரொம்ப தோதா வாச்சிருக்காரு புது இயக்குனர் கோகுல் கிருஷ்ணா. கதை, ஒரு சேட்டு வீட்டு கல்யாணத்துல அழையா விருந்தாளியா போகும் நானியும் அங்க திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் வாணியும் சந்திக்கிறாங்க, மோதிக்கிறாங்க. அந்த திருமண நிகழ்ச்சியில வாணி ஆடும் ஆட்டம் நானிய அவர் பின்னாலேயே சுத்த வைக்குது. படிப்பை முடிச்சதும் சொந்தமா கெட்டி மேலோன்ற திருமண ஏற்பாடு நிறுவனத்தை தொடங்குவதில் வாணி தெளிவா இருக்க, அவரோட நட்பாகி அந்த நிறுவனத்துல ஒரு பார்ட்னர் ஆயிடுறாரு நானி. தொழில அடுத்தடுத்து செம முன்னேற்றம். ஒரு பெரிய வீட்டு திருமணத்தை முடிச்சு கொடுத்து வெற்றியில சரக்கடிச்சு கொண்டாடிட்டு அன்னைக்கு இரவுல 2 பேரோட நட்பு எல்லையை தாண்டி உடலை பகிர்ந்துக்கிறாங்க. அன்னைக்கு நாணிய வாணி கணவனா கருத, நாணியோ வாணியோட கேரியரா மனசுல வச்சு விலகி நிற்க பிரிவு ஆரம்பிக்குது. கெட்டி மேலும் 2ஆ உடையுது. 2 பேருமே தொழில சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பேரும் இணைய வேண்டிய சூழல் வருது. இணையறாங்க. காதல் என்னாகுதுன்றது தான் கதை. கதைக்களம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால முதல் பாதி மெதுவா போதாலும் அது தெரியல. 2வது பாதியில காட்சிகளை எளிதில் யூகிக்க முடியறதுனால ஆரம்பத்துல இருந்தே சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைஞ்சிடுது. காட்சிகள்ல இளமை கொப்பளிக்கிறது. குறிப்பா ஹீரோ நானி தமிழ்ல தனக்கென தனி இடம் பிடிப்பார்னு தெரியுது. பக்கவான ஆந்திர உச்சரிப்பு தான் சொந்த குரல்ன்ற பிளஸ் அதை மறக்கடிச்சு வைக்கிறது. என்னடா தமிழ தெலுங்கு மாதிரி பேசுறேன்னு ஒரு வசனத்தையும் வச்சு சமாளிச்சிடுறாங்க. படம் முழுக்க ஒரு சினிமா ஹீரோ மாதிரி தெரியாம நம் தெருவில் அல்லது பக்கத்து தெருவில் பார்க்கும் ஒரு பையனை நினைவுபடுத்திய அவரு நடிப்பு இந்த படத்தை ரசிக்க வைக்குது. வாணி கபூர் அசப்ல கொஞ்சம் பெரிய ஷில்பா மாதிரி தெரியுறாங்க. புதுமுகம்னு சொல்ல முடியாத அளவு பக்கா ப்ரொஃபஷனல் நடிப்பு. பெல்லி டான்ஸ்ல சிம்ரனியே தூக்கி சாப்பிடுறாங்க. ரொமான்ஸ், அலட்சியம், கோபம்னு அத்தனையும் அந்த அகலமான முகத்துல ரொம்ப அழகா எதிரொலிக்குது. கதை முழுக்க முழுக்க இந்த 2 பேரை சுத்தி தான். தருண்குமார் இசையில மழையோட சாரல்ல பாட்டும் அந்த பஞ்ச் பாடலும் மனசுல நிக்குது. பின்னணி இசை பரவாயில்ல. லோகநாதன் ஸ்ரீனிவாசன் கேமரா இயக்குனருக்கு இணையான அந்தஸ்தை பெறுது இந்த படத்துல. ஒரு வெற்றி படத்தை வேற மொழியில ரீமேக் செய்யறது அத்தனை சுலபம் இல்லை. அந்த வகையில ஹிந்தி திரைக்கதையா அந்த சுவாரஸ்யம் குறையாம படமாக்குனதுல வெற்றி பெற்றிருக்காரு கோகுல் கிருஷ்ணா.